அவன் பெத்தராசு நிதம் கோர்ட் வாசல மீச்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா வக்கீலுக்கு படிச்சிருக்கான். இதுல என்னையா ரகசியம் இருக்கு? வக்கீலுக்கு படிச்சா டெய்லி கோர்ட்டுக்கு தானே போவாங்க, இல்ல கோயிலுக்கா போவாங்க? என்ன லாஜிக் இருக்குது? இல்லதான் என்ன பண்றது? என் ஃப்ரெண்டு கூட தான் ஒருத்தன் டெய்லி ஆஸ்பத்திரிக்கு போறான். ஏன் தெரியுமா? ஏன்னா அவன் டாக்டருக்கு படிச்சிருக்கான். இன்னொருத்தன் டெய்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான். ஏன் தெரியுமா? ஏன்னா அவன் பேசியா இருக்கான். எங்களுக்கும் சொல்ல தெரியும். நான் 18 வருஷம் முன்னாடியே கோர்ட் வாசல மீச்சவன். நீங்களும் வக்கீலா இருந்தீங்களா? இல்ல. உங்க அப்பா உசுரோட இருந்தா ஏன்னு அவன் சொல்லுவான். எங்க பாருங்க அதான் போய் கேட்டு வந்து. இவ்வளவு சீரியஸான பஞ்சாயத்து சீன்ல இப்படி ஒரு காமெடி இருக்குன்றத நீங்க கவனிச்சிருக்க மாட்டீங்கல்ல? சரி ரைட் விடுங்க. உங்க ஃப்ரெண்டோ இல்ல உங்க அண்ணன் தம்பி யாராவதோ அவங்க என்ன வேலை பாக்குறாங்கன்றத நம்ம நல்லவனாக்கிற ஸ்டைல்ல கமெண்ட்ல சொல்லுங்க. யாரோட கமெண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறத பார்க்கலாம். செஞ்சுட்டா போச்சு. வணக்கம் and welcome to P4 U. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, உண்மையில எனக்கே இந்த வீடியோக்கு என்ன பேருன்னு தெரியலங்க. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. டைட்டில்ல நோ லாஜிக் சின்ஸ்னு வச்சுட்டேன். ஆனா இது உண்மையிலேயே அதுக்கு பொருத்தமா தெரியல. ஏன்னா ஒரு சிலது வந்து லாஜிக் இல்லாம இருக்கு, இன்னும் ஒரு சிலது வந்து இப்ப எதுக்கு இப்படி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு சில சீன் எல்லாம் வந்துட்டு என்ன இவங்களே சொல்லிட்டு இப்ப இவங்களே மாத்தி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. சோ நீங்களே ஒரு நல்ல டைட்டில பார்த்து கமெண்ட்ல சொல்லுங்க. சரி வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இவர் ஒரு மனோ தத்துவ டாக்டர் மட்டும் இல்ல, சரி அமெரிக்காவில படிச்சு அங்கேயே கோல்ட் மெடல் வாங்கினவர். எவ்வளவு கஷ்டம் இல்ல? புரிஞ்சிச்சு எனக்கு, ஒரே நாள் புரிய வச்சிட்டீங்க. பாருங்களேன், அமெரிக்காவுல படிச்சுட்டு அங்கேயே கோல்டு மெடல் வாங்கி இருந்திருக்காரு. பா இவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. நான்லாம் தூத்துக்குடியில படிச்சுட்டு திருப்பூர்ல தான் சர்டிபிகேட் வாங்கினேன். என்ன கேணத்தனமா இருக்கு? அமெரிக்காவுல படிச்சா அமெரிக்காவுல தானே கோல்டு மெடல் வாங்க முடியும். அமெரிக்காவுல படிச்சுட்டு ஆஸ்திரேலியாவுல போய் கோல்டு மெடல் வாங்குவேன். அமெரிக்காவில படிச்சு அங்கேயே கோல்ட் மெடல் வாங்கினவர். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டாப்ப? இது ஏதோ பெரிய சாதனை மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. சோதிக்காதீங்க. ஒருவேளை சாப்பாடு நல்லா இருந்தா அந்த சமைச்சவங்களை பாராட்ட தோணும் நமக்கு, அதை விதைச்சவங்களை காப்பாத்தணும்னு தோணாம போயிடுச்சு. ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். உஸ்னுக்கு என்ன சொல்றா அவ? ஒரு விளையாட்டை சீரியஸா பார்க்க தெரிஞ்ச நமக்கு இந்த விவசாயத்தை விளையாட்டா கூட பார்க்க தெரியலன்னு சொல்றான். பேசியாச்சா? அந்த பிள்ளைக்கு தமிழ் தெரியாது. அந்த பிள்ளை தமிழ்ல சொன்னது புரியலன்னு தான் விளக்கமே கேட்குது. இந்த ஆளு தமிழ்லயே விளக்கம் கொடுக்குறாப்ல. நோ கமெண்ட்ஸ். யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகுற? வரலனாலும் நட்டம். மை காட், ஒரு குடும்பமே பள்ளத்துல வந்துருச்சு. காப்பாத்துற நேரத்துல என்னடா கரெக்ஷன்? ஏங்க ஒரு குடும்பமே பள்ளத்துல வந்து செத்து போயிருக்குது, அந்த நேரத்துல காப்பாத்துறத விட்டுட்டு அது பள்ளமா இல்ல பாலம் கிணறாங்கிற கரெக்ஷன்லாம் தேவையா? வேற என்ன டவுட் இருக்கா? என்ன கேட்க? நீங்க சுடிதார் போட்டிருக்கீங்க. இது சுடிதார் இல்ல, பைஜாம் குருதா. அதே டெய்லர் அதே வாடகை. பிளாஷ்பேக்ல இவரும் அதே மாதிரி தான் போட்டிருந்தாரு. அதை பார்க்கும்போது இவருக்கு சுடிதார் மாதிரி தெரியல, இதை பார்க்கும்போது மட்டும் சுடிதார் மாதிரி தெரியுதா? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னா. என்னாச்சு என்னாச்சு? முள்ளுகளை குத்திருச்சா? எது கத்தியில குத்திட்டாங்களா? என்னங்களா இது? ஏங்க நானும் எத்தனையோ படங்கள்ல கத்தியில குத்துவாங்க ரியாக்ஷனை பார்த்திருக்கேன். இங்க 4 இன்ச்சில் ஒருத்தன் கத்திய வயித்துல இறக்கியிருக்கான். ஏதோ காலில் முள்ளு குத்துன மாதிரி அதுவும் கத்தியில குத்துவாங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு தானே போகணும். ஆனா தலைவன் பாட்டு பாடி அப்பாச திருத்த ஆரம்பிச்சிட்டாப்ல. இதுல கொடுமையை பாருங்க. இந்த பாட்டை கேட்டு அப்பாசும் திருந்திட்டாரு, கண்ணீர் வடிச்சு மன்னிப்பு கேட்கிறாரு. மறுபடியும் முதல்ல இருந்தா என்ன விட்டுருங்க ப்ளீஸ், நான் வீட்டுக்கு ஒரே பிள்ளை. என்ன கன்றாவி சீன் இது? இல்ல என்ன நடிப்பு தான் அது? பாவம் வறுமையின் காரணமா அப்பாசு எப்படி படத்துல எல்லாம் நடிச்சிருக்காரு பாருங்க. சரி வாங்க அடுத்ததை பார்க்கலாம். சவுத் இந்தியால நம்பர் 1 கம்பெனி, மாசம் 50,000 ரூபாய் சம்பளம், இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. என்னடி சொல்ற நீ? என்ன சொல்ற? என்னங்கடா இது? சவுத் இந்தியாலே நம்பர் 1 கம்பெனில வேலை, அதுவும் மாசம் 50,000 ரூபாய் சம்பளம் தேவையே கிடையாதா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இங்க மாசம் 50,000 ரூபாய் சம்பளத்தை வேணாம்னு சொல்லிட்டு இங்க சம்பளமா அந்த தற்கொலை என்ன கேட்குது தெரியுமா? அதை கேட்டா நீங்களே ஆடி போயிருவீங்க பாருங்க. நமக்கு தேவைலாம் ஒரு கம்மு, ஒரு கப்பு டீ, அவ்வளவுதான். என்னடி இது? நீ ஒரு தம்மையும் ஒரு டிவி வாங்கி வாயில ஊத்திட்டு போயிருவ. உன்னை லோன் எடுத்து படிக்க வச்ச உங்க அப்பா அம்மா அவங்க தெருவில் நிக்கிறதா? கிட்டத்தட்ட அப்படித்தான். யங்ஸ்டர்ஸ் கூட கனெக்டடா இருக்குன்ற பேர்ல எப்படி ஒரு தற்குறித்தனமா ஒரு டயலாக் எழுதி வச்சிருக்காங்க பாருங்களேன். என்னத்த சொல்ல? அர்ஜுன் ரெட்டி ஃபைட் சீன்
தலைவர் ஸ்டிக்கெல்லாம் வாங்கிட்டு கிளப்புறாப்ல. சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. ஐயோ பேட்டை கீழே போட்டு கையால் அடிக்கிறதுக்கு எதுக்கே வர்ற வழியில வண்டியை நிப்பாட்டி கடைக்கில போய் காசை கொடுத்து பேட்டை வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் நாட்டாம படத்துல ஒரு செம்ம சீன் இருக்கு, அதை பாத்தீங்கன்னா நீங்களும் அசந்து வருவீங்க பாருங்க. வியாபாரமே பண்ண முடியலைங்க. இங்க விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட்ல ஒரு 5-6 ரவுடி பசங்க வந்து கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கிறாங்களாம். அதுக்காக அந்த ஊர் மக்கள்லாம் பெரிய நாட்டாமி கிட்ட வந்து உதவி கேட்கறாங்க. சரி என்ற தம்பி பசுபதி வருவா போங்க. அட தைரியமா போங்க, பசுபதி வந்து எல்லாத்தையும் பாத்துக்குவா. யாரு நம்ம பொள்ளாச்சி தம்பிங்களாமா? அவர் என்ன ஹெல்ப் பண்றாருன்னு நீங்களே பாருங்க. என்னடா இது, இன்னும் அந்த ரவுடி பசங்க எல்லாம் கடையை அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க, பசுபதி எப்பதான் வருவாருன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அட கொஞ்சம் நல்லா பாருங்க, அந்த கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கிறதே பசுபதி தான். ஆமாண்ணே. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு. பசுபதி எங்க கூப்பிட்டது இவனுக்கு கிட்ட இருந்து அந்த கடையை காப்பாத்துறதுக்கு தான். ஆனா இப்போ பசுபதி கிட்ட இருந்து அந்த கடையை காப்பாத்துற நிலைமை ஆயிப்போச்சு. கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறோம்ப்பா, தயவு செய்து நீ முதல்ல வெள்ள போடப்பா. அதுவும் அவங்க உடைச்சிருந்தா கூட ஒரு 4 கடையை தான் உடைச்சிருந்திருப்பாங்க. இவரு அங்க சந்தையில இருக்கிற மொத்த கடையும் வாஷ் அவுட் பண்ணிட்டாப்ல. வந்தானுங்க, அடிச்சானுங்க, உடைச்சானுங்க, போயிட்டானுங்க. பெரிய நட்டாமைய தம்பி அனுப்புறேன்னு சொல்லும் போதே அந்த பெரியவர் ஒரு மாதிரி முழிச்சாரு. அதுக்கு அர்த்தம் அப்ப புரியல, இப்பதான் புரியுது. என்ற தம்பி பசுபதி வருவா போங்க. சரி வாங்க அடுத்தது பார்க்கலாம். என்ன மனுஷன், உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அடடடடடடா, என்ன ஒரு பாசம் ஆட்டு மாடு மேல. வீட்டு ரேஷன் கார்டுலயே சேர்ப்பாராம்ல. புள்ளேன்னு பெத்தா இப்படி ஒரு புள்ளைய பெறணும். ஆனா அவசரப்படாதீங்க, ஆடு மாட்டெல்லாம் ரேஷன் கார்டுல சேர்க்கிற இவரு நாட்டுக்கோழியை மட்டும் என்ன பண்ணுவாருன்னு கொஞ்சம் கேளுங்களேன். நாட்டுக்கோழி பட்ட கிழப்பா. ஏன் சார், நாட்டுக்கோழி மட்டும் உங்களுக்கு இலக்காரமா போச்சா? ஆடு மாட்டெல்லாம் ரேஷன் கார்டா சேர்ப்பாரா? நாட்டுக்கோழியை மட்டும் பட்டைய கிளப்புற அளவுக்கு குழம்பு வச்சு வாசனை பிடிப்பாரா? சரி வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம். இது மதுரை தானே? சுஷீலா அட கொடுமையே, சும்மா விட்டு இருந்தா கூட அந்த அம்மாவுக்கு கையில தாங்க வெட்டி இருக்கும். ஏன்னா அது ஆல்ரெடி கையை வச்சு மறைச்சிட்டு இருக்கு. இவர் சுசீலான்னு கூப்பிட்டு தான் கையெடுக்க வச்சு கழுத்துல வெட்டி சாகுது. அது சார், நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. நான் இப்படி பார்த்தா சுசீலாவோட சாவுக்கு கேடிஆர் காரணம் கிடையாது, மதுரை தான் காரணம். சும்மா ஜாலிக்கு பண்ணனே. சரி வாங்க அடுத்தது பார்க்கலாம். அவனி வரி ஓடுவாங்க சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா. இல்ல எனக்கு புரியல, எல்லா ஊர்லயும் சாமி இப்படிதானங்க கும்பிடுவாங்க, எந்த ஊர்ல சாமி இப்படி கும்பிட்டாங்க? அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. இத பார்த்தா சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம்னு சொல்ற மாதிரி இல்ல, தூங்குனதுக்கு அப்புறம்ன்ற மாதிரி இருக்கு. ஐ அம் சாரி, டெக்னிக் ஃபால்ட். என்ன நடந்தது தேவசேனா? நெக்ஸ்ட் பாகுபலி படத்துல இருந்து ஒரு முரட்டு சீன் ஒண்ணு வருது, அத பாருங்க. பெண்களை ஒரு வரிசையில் வர சொன்னான். அப்போது அவர்களின் மேலே கைகளை வைத்து தடவினான். என் மீது கூட கை வைக்க பார்த்தான். விரல்களை வெட்டிவிட்டேன். நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கும். நியாயம்தான், பெண்கள் மேல கைய வச்சாங்கன்னா இப்படி செய்ய வேண்டியதுதான். ஆனா நம்ம பாகுபலி இதுக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? அத கொஞ்சம் கேளுங்க. நீ செய்தது தவறு. பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை. வாவ் 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 வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர், கரெக்டா சொன்னீங்க சார். பெண்களின் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலை. பாரு வாவ், அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், கல்யாணத்துக்கு அப்புறமா பெண்கள் மேல கைய வச்சா தலையை வெட்டணும்னு சொல்ற இந்த பாகுபலி கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாரு தெரியுமா? அத கொஞ்சம் பாருங்க. ஒளித்து மறைத்த வளத்தை எடுக்க தேடல் தேடல். என்னையா இது? ஏன் பாகுபலி, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க மட்டும் கைய வச்சு தடவறீங்க, மூஞ்ச வச்சு தேய்க்கிறீங்களே, இப்போ உங்களுக்கு எதை வெட்டுறது? கான்ஸ்டபிள், இவனுக்கு எல்லாரையும் கூட்டி போய் என்னடா வேலை பார்த்திருக்க நீ? ஒரு இளவரசனா இருந்துகிட்டு இவரே கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுகளெல்லாம் நல்லா கச்சக்கா பண்ணி தடவி எடுப்பாராமா. அதுவே இன்னொருத்தன் பண்ணா மட்டும் ஊர் நாயம் பேசுவாராமா. இது என்னங்க நியாயம்? இதுக்கு தாண்டி ஒத்த வாசல வச்ச வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறது.
உன்னைய ஊரை சுத்தி பார்க்க சொல்லி சுற்றுப்பயணம் அனுப்புனா ஏண்டி ராஸ்கல் நீ இடுப்பை சுத்தி பார்த்துக்கிட்டு தெரியுற என்ன லேடிஸ் பொறுக்கி. சரி வாங்க அடுத்ததை பார்க்கலாம். சிங்கம் படத்தோட ஒரு செம மாசான சீன் இது. Dress பிடிச்சி இழுத்து லைட்டா அந்த ஸ்ட்ராப் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா வில்ல அந்த ஷாலை வேற உருவிட்டு போயிட்டு உன் ஊருக்காரன் வந்து வாங்கிக்க சொல்லுன்றான். பாவம் அந்த பொண்ணு ஷாலை எடுத்தது எவ்வளவு கூணி குறுகி போய் தாத்தா பக்கம் போய் மறைஞ்சுக்கிறாங்க. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க வெட்டு போக ஒரு ஷால் இல்லாம இருக்கிறதுக்கே அவ்வளவு கூச்சப்படுறாங்கன்னா எவ்வளவு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியா இருப்பாங்க. ஆனா இதே மேடம் பாட்டுல எப்படி வருவாங்க தெரியுமா? அத கொஞ்சம் பாருங்க. நான் வந்துட்டு நவத்திரத்துல வந்தா போல இருக்கு. ரமாவை ரவிக்கு போட்டுட்டே வர சொல்லுங்க. ரவிக்கு போட்டுட்டு தானே இருக்கா. என்ன மேடம் இதெல்லாம்? கொஞ்சோண்டு ஸ்டாப் தெரிஞ்சதுக்கும் ஷாலை எடுத்ததுக்குமே அந்த குதிச்சிங்க, அவனை கூட்டிட்டு வந்து ஃபைட் எல்லாம் போட்டீங்க. இப்ப என்னடானா இப்படி காட்டிக்கிட்டு நிக்கிறீங்க? ஏமா உங்க அப்பா தான் நிறைய சம்பாதிக்கிறாரு, ஏன் இப்படி துணி பஞ்சம்? இதுல கொடுமை என்ன தெரியுமா? ஷாலை உருவனதுக்காக சிங்கம் வந்து அடிச்சு தோதவன்னு துவைச்சதுக்கு அப்புறமா தான் இந்த பாட்டே வரும். அந்த பாட்டுல தான் மேடம் இப்படி வர்றாங்க. இது அயோக்கியத்தனம், மொள்ளமாரித்தனம், இல்லடா மண்ட கர்வம். என்ன ஹரி சார் இதெல்லாம்? நீங்களே ஒரு பொண்ணோட மானத்துக்காக அப்படி ஒரு சீனை வச்சுட்டு பாட்டுல இப்படியும் காமிச்சா என்ன அர்த்தம்? நல்ல நாளையோ வீட்டுல தங்கல கொண்டாட முடியல நாங்க தீபாவளி பொங்கல. மாப்ள இது ரொம்ப கொடுமை, கொடுமையோ கொடுமைப்பா, கொடுமை. இன்னும் ஒரு கொடுமை இல்ல, நல்ல நாள்ல கூட வீட்டுல தங்க முடியல, ஒரு தீபாவளி பொங்கலை கூட கொண்டாட முடியலன்னா ரொம்ப கஷ்டம் இல்ல சார்? உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார். எல்லாம் கரெக்ட் தான். ஆனா அடுத்த பாட்டுலயே சார் என்ன பண்றாருன்னு கொஞ்சம் பாருங்களேன். என்ன சார் இது? நீங்களே நல்ல நாள்ல வீட்டுல தங்க முடியல, தீபாவளி பொங்கலை கொண்டாட முடியலன்னு சொல்லிட்டு இப்ப குடும்பத்தோட தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அப்ப இந்த விஜயகுமார் குசும்பு தானங்க? இதே மாதிரிதான் அந்த ஹீரோயின் உன் மார்பிள சாஞ்சு சாக தோணுதுன்னு தான் சொல்லு. பாட்டு முடிஞ்ச உடனே மனுஷன் மார்பிள சாக வச்சு சாவடிச்சிருவாப்ல. செஞ்சுட்டா போச்சு. என்னத்த சொல்ல. சரி வாங்க அடுத்தத பார்க்கலாம். சிவாஜி கணேசன் பின்னால நின்னு யாரா சுட்டது? கோழப்பைய. ச்சே பின்னாடி ஆம்பளையா அந்த முன்னால வாடா. நான் தேவண்டா. ஏங்க அதான் பின்னாடியே சுட்டுட்டான்னு தெரியுது இல்ல, அதோட விட வேண்டியதானே? அதை விட்டுட்டு முன்னாடி வந்து சொல்றான்னு கேட்டு வாங்கி சாகுறாரு. இதுதான் வாண்டடா வந்து வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறது போல. பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. லாஸ்ட் அண்ட் ஃபைனலா ஹிந்தி படத்துல இருந்து ஒரு சீன் வருது, செம்ம சீன், நீங்க பாருங்க. ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. இங்க சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அம்மாவுக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு. அதுல ஒரு குழந்தை அசைவே இல்லாம இறந்து போன மாதிரி இருக்கு. அதனால என்ன பண்ணிடுறாங்க, சரி இந்த குழந்தை நம்ம கொண்டுட்டு போனாலும் ஒண்ணும் இல்ல தானே அப்படின்னு சொல்லி ஓடுற ட்ரெயின்ல இருந்து ஆத்துல தூக்கி போட்டுறாங்க. ஆனா ஆத்துல போட்டதுக்கு அப்புறமா தான் ஒரு மிகப்பெரிய சம்பவமே நடக்குது. அதை பாருங்க. அந்த குழந்தைய போட்டுட்டு இன்னொரு குழந்தைய வச்சிருக்காங்க. எதையோ ரியலைஸ் பண்ணிட்டாங்க. என்னங்கடா இது, இந்த குழந்தையும் அசைவில்லாம இருக்கு, அப்ப இந்த குழந்தையும் தவறிடுச்சோ அப்படின்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. அங்கதான் ஒரு ட்விஸ்ட் பாருங்க. நம்ம என்ன சொல்றாங்கன்னு புரியுதுங்களா? அங்க இன்னொரு குழந்தையும் தவறிப்பாங்கல. ஆக்சுவலா இறந்து போன குழந்தை ஆத்துல போடுறதுக்கு பதிலா மாத்தி உயிரோடு இருக்கிற குழந்தை ஆத்துல தூக்கி போட்டாங்க. அட பாவிங்களா, எந்த குழந்தை உயிரோடு இருக்கு எந்த குழந்தை தவறி போச்சுன்னு கூட தெரியாத அளவுக்கு இருந்தாங்க. நல்ல அம்மா, உங்களை மாதிரி தான் இருக்கணும். பைத்தியம். சரி ரைட், ஓகே மக்களே, இதோட வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம புதுசா ஸ்டோரி டெல்லிங் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், விஜய் அன்கவர்ட்னு சொல்லிட்டு. அதுக்கும் உங்களோட ஆதரவை தரணும் நான் கேட்டுக்கிறேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணி விட்டுருக்கேன். மறக்காம அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோல இருந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.